முன்னாடியே நான் அபயம் கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்ல போகிறாள். இந்த வார்த்தையை சொன்னவுடனே சுவாமி விபீஷணன் தன் பக்கம் சேர்த்துக்கணும்னு இப்பயே தீர்மானம் பண்ணிட்டாலும். என்ன சொன்னான்னு, தான் சரணமடைய வந்திருக்கோங்கிறத சொல்லவதுக்காக வந்த விபீஷணன் அதை அப்படியே நிறுத்திட்டு அந்த ராவணனாலே தூக்கி வரப்பட்ட சீதை எந்த விதமான குறையும் இல்லாமல் அசோகவனத்தில் இருக்காள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பித்தான். எவ்வளோதான் இருந்தாலும் ராமனுடைய மனசில் அந்த கவலை இருக்கவே இருக்கும். அந்த கவலைக்கு பதில் சொல்லிட்டு ஆரம்பித்தான். அப்போவே அது மேதாவி விபீஷணன் நம்ம பக்கம் சேர்த்துக்கணுங்கிற எண்ணத்தை பிரபு ராமன் நடந்துட்டான். நான் எவ்வளோ தர்மங்களை சொன்னேன், ராவணன் கேட்கலை, அவனால் அவமானப்படுத்தப்பட்டேன். அதனால புத்திரம் சதாராம்சே ராகவம் சரணங்கதா, பத்னியை விட்டேன், புத்திரால் விட்டேன், சகலத்தையும் விட்டேன், என் ராமனே சரணம் நம்பி ராமன் கிட்ட வந்திருக்கேன். நாள் நீங்கள்லாம் கேட்கலாம், நீ ராட்சதராச்சே, நீ சரணம் சொன்னா என் பிரபு ராமன் ஏத்துவரா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? என் பிரபு எப்பேற்பட்டவன் தெரியுமா? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணமுபஸ்திதம். என் பிரபு எப்பேற்பட்டவன் தெரியுமா? சரண்யாய லோக சரண்யாய சர்வலோக சரண்யாய. யாரா இருக்கட்டும், எந்த தேசத்தில் பிறந்தவனாக இருக்கட்டும், எந்த ஜாதிக்காரனாக இருக்கட்டும், எந்த பாஷை பேசுகிறவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரணம் சொன்னால் ரட்சிக்கக்கூடிய பிரபு என் ராமன். எல்லாருக்கும் அந்த குணம் வந்துடுமா? ராகவாய மகாத்மனே, மகாத்மாவான என் ராமன் கிட்ட அந்த குணத்தை பார்க்க முடியும். ராகவாய மகாத்மனே, அந்த ராமன் கிட்ட போய் விபீஷணன் ராவனுடைய தம்பி சரணமடைகிறான். சரணம் சொல்ற போது இன்னொன்னும் சேர்த்து சொல்லணும். என்ன தெரியுமா? விபீஷணம் உபஸ்திதம், நான் வாசல்ல காத்துருக்கேங்கிறத சேர்த்து சொல்லணும். ஏன் தெரியுமா? ராவனுடைய தம்பி விபீஷணன் சரணம் சொல்றானாம். சொன்னா என்னை தேடிட்டு பிரபு லங்கைக்கே கிளம்பினாலும் கிளம்பிடுவாள். அதனால் நான் வாசல்ல காத்துருக்கேங்கிறத சொல்லணும். விபீஷணம் உபஸ்திதம் அப்படி சொன்ன உடனே குரங்கெல்லாம் ராமன் இருக்கிற இடத்துக்கு போச்சு. ராமான் நாள் யாரோ ராட்சதாள் எதிர்த்தரப்புலேருந்து வந்து சரணம் சரணம்ங்கிறாள், உள்ள பூர்வத்தை வெளியே அடிக்கிறாள், அவனை உள்ளே விட்டுறப்படாது இப்படிலாம் ஆரம்பிச்சது. சுவாமி என்ன பண்ணாள், எல்லாரும் அப்படியே உட்காருங்கோ, யார் யாருக்கு என்ன அபிப்பிராயம் சொல்லணும் தோன்றதோ தைரியமாக சொல்லுங்கன்னு சொன்னாள். உங்கள் அபிப்பிராயம் என்னவோ அதை தைரியமாக எடுத்து சொல்லுங்கன்னாள். ஒவ்வொருத்தரும் தன் அபிப்பிராயங்கள் எடுத்து சொல்ல ஆரம்பித்தாள். ஷரபன் ஒரு வானரன், அவன் எழுந்தினான். ராமானாள், இது பர்யாலோசனை பண்ண வேண்டிய விஷயமே இல்லை, இது யோசனை பண்ணணுமா? ஏன் தெரியுமா? அதேஷ காலே சம்பிராப்தா சர்வதா சங்கியதாமயம். இது பொருத்தமில்லாத விஷயம், யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத விஷயம். ஏன் தெரியுமா? ராமன் உங்களை சரணமடைகிறது, ராவணன் சீதையை தூக்கின சம்மதம் இல்லை, உங்களை சரணமடையினேன்னு சொல்லிட்டு வரதா இருந்தா எப்போ வந்திருக்கணும்? சீதையை தூக்கின உடனே வந்திருக்கணும். என் அண்ணா சீதையை தூக்கிட்டு வந்திருக்கான், இந்த காரியம் எனக்கு பிடிக்கலை, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நியாயவாதி வந்திருக்கான்னு அர்த்தம். நாம் பலத்தல்லா இத்தனை நாள் பொறுத்து நுட்டு கிட்டத்தட்ட 10 மாதம் பொறுத்து நுட்டு நாம் பலத்தல்லா சேர்த்துட்டு சமுத்திரக்கரை வரை யுத்தத்துக்கு வரவிட்டு அதுக்கப்புறம் நான் யோக்கியன் மாதிரி உள்ள வரான்னு சொன்னான். அதுலேருந்தே அவன் எண்ணம் சரியா இல்லை அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணலாம். அப்படி இருக்கிற போது என்னமா உள்ள விட முடியும்? எப்போ கிளம்பின விட வரலையோ அதனால அதுலேருந்தே அவன் யோக்கியன் இல்லை அப்படிங்கிறது தீர்மானம் ஆறுதுன்னு நாள். இன்னொருத்தர் சொன்னாள், சத்ரோ சகாஷாத் சம்பிராப்தா சர்வதா சங்கியேவஹி. ராமானாள், இது பர்யாலோசனை பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. ஏன் தெரியுமா? ராவணனுடைய தம்பி யார் பத்தினியை அபகரிச்சானோ உன்னுடைய சொந்த பிராதாவே வந்திருக்கால், என்னமா யோக்கியனாக இருக்க முடியும்? அதனால கட்டாயம் அவனை உள்ளே விடப்படாதுன்னு சொன்னாள். சுக்ரீவன் சொன்னான், கொஞ்ச நாள் வச்சுன்னு இருந்து பார்ப்போம், அவன் யோக்கியனாக இருக்கானா எப்படி இருக்கான்னு என்னென்னு கொள்ளையில் போனால் என்ன பண்ணுறான்னு பார்க்குறது, யாரோடையாவது பேசினான்னா யாரோட பேசுகிறான்னு பார்க்குறது, அவன் தூங்கிட்டு இருந்தான்னா பெட்டியை குறைஞ்சி பார்க்குறது, பல விதமாக டெஸ்ட் பண்ணி யோக்கியனாக இருந்தால் சேர்த்துப்போம், கொஞ்ச நாள் வச்சுன்னு இருந்து யோக்கியனாக இருந்தால் சேர்த்துப்போம் சொன்னாள். எல்லாரும் சொல்லி முடித்த உடனே அத சம்ஸ்கார சம்பன்னா அனுமான் சச்சிவோத்தமா. சம்ஸ்கார சம்பன்னார் வால்மீகி.
குருவுக்கு கைங்கரியம் பண்ணி முறையோட வித்யாபியாசம் பண்ணின்னு ஆஞ்சநேயன் பேச ஆரம்பித்தான். அந்த மாதிரி உள்ளவாட்டேந்து வர்ற உபதேசம் இருக்கு பாருங்கோ, அந்த மாதிரி உள்ளவாட்டேந்து வர்ற விஷயம் இருக்கு பாருங்கோ, அதுதான் பரிபூர்ணமாக சாஸ்திர சம்மதமாக இருக்கும். ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி வித்யாபியாசம் பண்ண ஆஞ்சநேயன் பேச ஆரம்பித்தானாம். சச்சிவோத்தமஹான் நாள் மந்திரிகளுக்குள்ளே பிராதான்யமான புண்ணிய புருஷன் அந்த ஆஞ்சநேயன் என்ன பேசினான். யார் யார் என்னென்ன சொன்னாலோ அதுக்கெல்லாம் ஆஞ்சநேயனே பதில் சொல்லிட்டான். ராமன் பதில் சொல்கிற அளவுக்கு கொண்டு போகலை ஆஞ்சநேயன். என்ன சொன்னான், ஒருத்தர் கேட்டாள், அதேச காலே சம்பிராப்தா, வந்த தேச காலம் சரியில்லை சேர்த்துக்கப்படாதுன்னு சொன்னாள். என்னை பொறுத்தவரை சயைவ தேச காலஷா, என்னை பொறுத்தவரை இதுதான் சரியான காலம்னு எனக்கு தோன்றது. ஏன் தெரியுமா, சீதையை தூக்கின உடனே ஏன் வரல, யோக்கியனாக இருந்தால் அப்போ தானே வந்திருக்கணும், ஏன் வரலன்னு கேட்குறாள். சீதையை தூக்கின உடனே எப்படி விபீஷணன் வருவான்னு கேட்டாள். விபீஷணன் எப்படி வருவான் ஏன் தெரியுமா, ராமன் ஒருத்தன் உண்டு, அவன் சர்வபூத தயாபரன் சரணாகத வத்சலன்னு முன்ன சீதையை தூக்கின உடனே என்னமா தெரியும் லங்கையில் இருக்கிறவாளுக்கு. நான் போய் ராமாயணம் சொல்லி ராமன் ஒருத்தன் உண்டு, சரணாகத வத்சலன், சுக்ரீவன் போன்றவாளுக்கு அபயப்பிரதானம் பண்ணினவன், அப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தானே உங்களை பற்றி லங்கையில் இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் போய் ராமாயணம் சொல்லிட்டு வந்த உடனே பின்னாடியே வந்திருக்கானே, அதுலேருந்தே என்ன தெரியுது, நான் சொன்னவங்க கல்யாண குணத்தில் மனசு ஈடுபட்டுறதும் தெரியுது. அன்னைக்கு ஏன் வரலன்னு கேட்டா, அன்னைக்கு உங்களை பற்றி தெரியாது அதனால வரல. நான் ராமாயணம் சொன்ன உடனே இப்போ பின்னாடியே வந்திருக்காரோ, உங்களை பற்றி சொன்ன உடனே எப்படி பின்னாடியே கிளம்பி வரானோ. சில பேர் சொல்ல பாருங்க, நவாகத்துக்கு வந்துட்டு இனிமேல் எங்கே சப்தா இருந்தாலும் எங்கே வந்தாலும் நாங்கள் வரப்போகிறோம் இங்கே ஒருத்தர் சொன்னாள். எவ்வளோ மாதிரியமாக இருக்கே, நிறைய வராமல் விட்டுட்டோமே. ஒரு தடவை கேட்ட உடனே மனசை தானே ஈடுபடுறதா இருக்கும். அது மாதிரி ராமனை பற்றி சொன்ன உடனே எப்போ பின்னாடியே வந்திருக்கானோ கட்டாயம் சேர்த்துக்க வேண்டியவன். உங்ககிட்ட குணத்தில் உங்கள் குணத்தில் ஈடுபட்டுட்டாங்கிறது இதை விட என்ன அடையாளம் வேணும்னு சொன்னாங்க. அடுத்தது, ராவணனுடைய தம்பி என்னமா யோக்கியனாக இருக்க முடியும், அடுத்த கேள்வி. அதுக்கு ஆஞ்சநேயன் பதில் சொன்னான். லங்கையில் பிறந்திருக்காங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு அவன் அயோக்கியன்னு தீர்மானம் பண்ணுவான்னு கேட்டான். நல்லவன் இல்லைன்னு தீர்மானம் பண்ணணுமா? சில பைத்தியங்கள் தான் அப்படி தீர்மானம் பண்ணும். கிராமங்களில் 2 அசத்துக்கள் இருந்தால் அந்த கிராமமே அப்படி தான் சார் விடுவான். எல்லா கிராமத்தையும் உண்டு, எல்லா கிராமத்தையும் அசத்துக்கள் உண்டு. யாரோ 2 அசத்துக்கள் இருந்தால் கூட கிராமமே தப்பு விட முடியுமா? லங்கையில் யாரோ தன் தப்பு பண்ணிட்டான்னா லங்கையில் நல்லவாளே இருக்க முடியாதான்னு கேட்டான். நல்லவாளே இல்லாத தேசமாக தான் லங்கையில் இருக்கணுமா? அவனை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கப்படாதாங்கிறது அவனுடைய குணத்தை வச்சு தீர்மானம் பண்ணுறதா, யாருடைய தம்பின்னு வச்சு தீர்மானம் பண்ணுறதான்னு கேட்டான். அவனுடைய குணத்தை வச்சுன்னா நம்ம தீர்மானம் பண்ணும், ராவனுடைய தம்பின்னு வச்சு தீர்மானம் பண்ண முடியுமா? அதனால் அந்த வாதமே எடுபடாதுன்னு சொன்னான். பரிசோதித்து சேர்த்துக்கிறது ரொம்ப தப்புன்னுட்டான் ஆஞ்சநேயன். ஏன்னா பிரியத்தை இல்லாமலே கடைசி வரை மனசை நிரடும். பரிசோதித்து பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். ஒரு ஊரில் ஒரு சாட்சிகள் கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன், இது மாதிரி எந்த ஊர்லையும் நடக்கலை, நடந்தாக்கும் யாரும் நினச்சோம். ஒரு ஊரில் ஒரு சாட்சிகள் கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் கடைக்கு போயிட்டார். அங்கே சாமான்கள்லாம் எல்லாம் சரியாக இருக்கா சரி பார்த்தாள். ஒரு வெள்ளி தம்பாளத்தை காணும். எங்கடாருன்னா அங்கே தேடி பார்த்தாலும் இங்கே தேடி பார்த்தாலும் காணும். அதுக்குள்ளே ஒரு வேஷம்தான் சாட்சிகள் தான் 2-3 மூட்டை சைக்கிள் வச்சு எடுத்துன்னு போனார். ஒரு அப்படி தான் காட்டும், அசத்துக்களே அப்படி தான் தோணும். ஒரு வேளை அதில் எடுத்துகிட்டு போயிட்டாரோ என்னவோ அப்படின்னா சரி. 4-5 பேரா ஸ்கூட்டர்லேயும் சைக்கிளோ சாட்சியாத்தில் வந்து இறங்கிவிட்டாள். வேறு எங்கள் இடத்துல தேடி பார்த்தோம், வெள்ளி தம்பாளத்தை காணும். நீங்கள் ஏதோ 8 மூட்டை எடுத்து வந்துடலாம், அதனால் அதுக்குள்ளே இருக்குமோன்னு சந்தேகம், கொஞ்சம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வேஷா பார்த்துங்கோன்னுட்டார். தப்பு பண்ணாதானே பயப்பட போகிறார். மச்சு வரை ஏறி எல்லா இடத்தையும் ஓதலை ஏறி தேடி பார்த்தான்னு இல்லை. போகிற போது சொல்லிட்டு போய்ட்டோம், நல்லா இருக்குன்னா நீங்கள்லாம் அப்படிலாம் பண்ணலாம், மழை பெய்யுமா விளையுமா, இருந்தாலும் ஒருத்தர் ஒன்று சொல்லிடப்படாதுங்கோ, அதுக்காக சொல்லிடப்படாது பாருங்கோ, அதுக்காக தான் நான் பண்ணினேன். என்னென்னவோ சொல்லிட்டு போயிட்டான். ஆந்திரன் கேட்டான், எவ்வளோ தான் அப்புறம் கணக்காக அப்படியே பண்ணட்டும், அவா ஆற்றுல வந்து வருஷத்துக்கு மச்சு வரை ஏறி பரிசோதித்து பார்த்தாலே அது மறக்குமான்னு கேட்டான் ஆஞ்சநேயன். அதுக்கப்புறம் எவ்வளோ நமஸ்காரம் பண்ணட்டும், எவ்வளோ பிரார்த்திக்கட்டும், எவ்வளோ கெஞ்சட்டும், எவ்வளோ சொல்லட்டும், என்னடாது அந்த அளவுதான் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு மனசு நிரடும். பரிசோதித்து பார்க்கறது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அதனால் விட்டாலும் விட்டு சேர்க்காம விட்டுடலாம், பரிசோதித்து பார்க்கக்கூடாதுன்னு நான் ஆஞ்சநேயன் சொல்லட்டும். என் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால் அவரை சேர்த்துக்கணும். வீட்டில் சேர்த்துக்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி தன் பேச்சை கொண்டு கொடுத்தான், நிறுத்தினான். அத ராம பிரசன்னாத்வா ஸ்ருத்வா வாயு சுதஸ்யா
ஆஞ்சநேயன் கேட்ட பேசினே கேட்டுட்டும் ராமன் பூரிப்படைந்தானா. ராமன் சதசை பார்த்து எல்லாரையும் பார்த்து சொன்னான், சதுஷ்டோவா பெதுஷ்டோவா கிமேஷ நதினீஜரா. அவன் நல்லவனா கெட்டவனான்னு பற்றியே நான் விவாதம் பண்ணலை. சுக்ரீவா உன்ன மாதிரி உள்ளவாளுக்கு அவன் நல்ல எண்ணம் உள்ளவன் நீ சொல்றாய், அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத பற்றியே எனக்கு விஷயம் இல்லைடா. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனா. அவன் சேகிதன்கிற எண்ணத்தில் வந்துட்டான், எக்காரணத்தை கொண்டு அவனை கைவிட மாட்டேன்னு சொன்னான். ராமனுடைய குணத்தை வாயு கொள்ளாமல் வர்ணிச்ச இடத்துல இது ஒன்றும். விபீஷன் எப்படி வந்திருக்காங்கிறார், ராமன் சேகிதன்கிற எண்ணத்தில் வந்துட்டான்டாங்கிறாள். அவன் சேகிதன் சொல்லிட்டு வரல, தாசன் தாசன் அடிமை அடிமைன்னு சொல்லி வந்திருக்காள். ஆனால் ராமன் சேகிதன் சொல்லி வந்திருக்காண்டாங்கிறாள். அடிமைன்னா அந்த சப்தத்துக்கு அர்த்தம் வேறே, சேகிதன்னா அர்த்தம் வேறே. அடிமைனா தவிர நிற்கிறது கூட நடுங்கிற நிற்கிறவனுக்கு அடிமைன்னு பேர். செய்தன்னா ஒரே சீட்டில் உட்காந்து ஒருத்தர் ஏகாவத்தரத்தில் பேசிக்கிறதுக்கு செய்தான்னு பேர். அவன் அடிமையாக வந்திருக்கேங்க, சுவாமி செய்தனாக வந்திருக்காண்டாங்க. மித்திரபாவேன்னு சம்பிராப்தம், தன் சரணத்தை பிடிச்சின்னு வந்திருக்காம அவனை தனக்கு சமானமாக வச்சு பகவான் ஸ்ரீனிவாசன் தான் பார்ப்பன், ராமன் தான் பார்ப்பன். இல்லை மனுஷனுக்கு அந்த குணம் ஒத்துக்குவாங்க. யோசனை பாருங்க, நம்ம அண்டி யாராவது ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கான், சம்பாதிச்சிருக்கான், நம்மகிட்ட வேலை செஞ்சு அவன் குடும்பம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ, அவன் நமக்கு சமானமாக உட்கார்ந்தா பொறுப்பமா, நமக்கு சமானமாக சீட்டு போட்டு சேரில் உட்கார்ந்தான்னு வச்சுக்கோ, நாங்கள் அவனை கீழே இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம அண்டி ஒருத்தன் நல்லபடியாக க்ஷேமத்தோடு இருக்கான்னா அவன் நமக்கு சமானமாக உட்கார்ந்தா நம்மளால் பொறுக்க முடியாது. ஆனால் ராமன் என்ன பண்ணான்னாள், நான் அடிமைன்னு வந்த விபீஷனை தனக்கு சமானமாக வச்சு பேசினாள். மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா. அவன் செய்கிற பாவத்தில் வந்துட்டான்டா, அவனை விடமாட்டேன், போய் அழைச்சிருவார்கள். இந்த சுக்ரீவனுக்கு என்ன தோணுச்சு, கொஞ்சம் விபரீதமாக தோண ஆரம்பிச்சது. என்ன நினைச்சார்கள், இந்த ஆஞ்சநேயன் போய் லங்கையில் போய் சீதையை பார்த்துட்டு வந்துட்டானோ, அதனால ஆஞ்சநேயன் எதை சொன்னாலும் ராமன் எஸ்ன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னிச்சு. அதாவது ஆஞ்சநேயன் சொல்கிறதுக்காகத்தான் ராமன் சேர்த்துக்கான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. அதனால் சுக்ரீவன் என்ன பண்ணான், ராமான் நாள் விபீஷனை சேர்த்துக்கப்படாதுங்கிறதுக்கு நான் சரியான காரணம் சொல்கிறேன். ஒரு 10 நிமிடம் எனக்கு டைம் கொடுன்னு நாள். 10 நிமிடம் என்ன, அரை மணி வேணாலும் எடுத்துக்கோன்னு பிரபு ராமன். கொஞ்ச நாள் யோசனை பண்ணினான். ராமான் நாள், நீ சொன்ன மாதிரியே நானும் சொல்கிறேன், அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற பற்றி விவாதம் வேண்டாம், அதை விட்டுடுவோம். ஆனால் ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராதரம் பரித்யஜேது. கூட பிறந்த சகோதரன் பெரிய மகதாபத்தில் போகிற மாதிரி, சமுத்திரத்தில் அலையில் அடிச்சு போகிற மாதிரி மகதாபத்தை அடைஞ்சிருக்கான். அந்த சகோதரனை விட்டுட்டு வந்த பயலாக நம்ம காப்பாற்ற போகிறான்னா சொல்கிறவன் யாரு, சுக்ரீவன். இவன் யார் தெரியுமா, அண்ணாவை ஆள் வச்சு அடிச்சுட்டு ஊனமாசிக்கு பண்ணிட்டு இருக்கான் தித்தி தவறாம. அவன் உயிரோடு விட்டு வந்து ராதாவை தப்புங்கிறானாம். சுவாமி சொன்னாள், சுக்ரீவா நாள், கொஞ்ச நாள் நீ சகோதராளுடைய உறவை பற்றி பேசாமல் இருந்தால் தேவலை. ஏன் தெரியுமோ, உனக்கு மறக்கலைனாலும் கதை கேட்குறவாளுக்கு, உனக்கு மறந்தாலும் கதை கேட்குறவாளுக்கு மறக்காதே. கொஞ்ச நாள் சகோதராளை பற்றி பேசாதேடா. சர்வே பிராதரஸ்தாதே பவந்தி பரதோ மமா. சகோதரன் சொன்னா என் பரதன் மாதிரி பார்த்துட முடியுமாடா, அவன் மாதிரி பரத சகோதரன் கிடைப்பான் நாள். பக்கத்தில் லட்சுமணன் இருக்கான், லட்சுமணனை சொல்லலை, சத்ருக்னனை சொல்லலை, பரதனை சொன்னாள் சுவாமி. ஏன் தெரியுமோ, சுவாமியுடைய வாக்கியத்தை கவனிச்சா அதுக்கு அர்த்தம் புரியும். சுவாமி என்ன சொல்லியிருக்காள் தெரியுமோ, எங்கிட்ட பிரியம் உள்ளவாள் சொல்லலை, சகோதராட்ட அபிமானம் உள்ளவாள் பரதன் மாதிரி பார்க்க முடியாதுன்னு சொன்னாள். லட்சுமணன் ராமன் கிட்ட பிரியமுள்ளவனை தவிர சகோதராட்ட அபிமானம் உள்ளவன்னு சொல்ல முடியாது லட்சுமணனை. ஏன் தெரியுமோ, பரதனை அடிச்சிருவேன் உதச்சிருவேன் ஒரே வதம் பண்ணிவிடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கான் அவன். அதனால் சகோதரன்கிட்ட பிரியமுள்ளவன் சொல்ல, ராமன் கிட்ட பக்தி உள்ளவன், ஆனால் சகோதராட்ட பக்தி உள்ளவன் பிரியமுள்ளவன் சொல்ல முடியாது. அதே மாதிரி சத்ருகனையும் சொல்ல முடியாது. ஏன்னா சத்ருகனும் குறை சொல்லியிருக்கான். என்ன லட்சுமணன் வேண்டிக்கை கூடவே ராமனோட போயிட்டான், உட்காந்து வச்சு ராமனுக்கு பட்டாபிடயம் பண்ணி வைக்க வேண்டாமான்னு 4 ஸ்லோகம் லட்சுமணனை குறை சொல்லியிருக்கான் சத்ருகன். அதனால் சத்ருகனையும் பிராதாவிட்ட அபிமானம் உள்ளவன்னு சொல்ல முடியாது. சகோதரா சம்பந்தமாய் ஒரு வார்த்தை கூட குறை சொல்லாத ஒரு புண்ணிய புருஷனை பார்க்கணும்னா ராமாயணத்தை பரதனாக பார்க்க முடியும். தன்கிட்ட பக்தின்னு சொல்லலையே சுவாமி, சகோதராட்ட வாத்சல்யம் தானே சொன்னார். பரதன் மாதிரி இன்னத்தில் பார்க்க முடியாது. அதனால தான் நான் சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோமா மத்விதா வாபி புத்ரா.
அப்பாவுக்கு பிள்ளைனா என்ன மாதிரி பார்க்க முடியாதுடா சொன்னாள். தன்னை பற்றி பேசிக்க வேண்டிய சொல்லிக்கணும். என்ன மாதிரி இன்னொருத்தரை பார்க்க முடியாதுடா. மத்விதாவா பிது புத்திரா அது மாதிரி சுகிருதோவா பவத்விதா ஸ்நேகிதன்னு சொன்னால் ஒன்றை மாதிரி இன்னொருத்தரை பார்க்க முடியாது. இந்த அர்த்தம் நேற்றுக்கே சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? யுத்தத்துக்குன்னு கிளம்பி வந்திருக்காள். யுத்தத்துக்குன்னு வந்தால் திரும்பி போனால் தான் தீர்மானம். அதனால் பொதுவாகவே மித்ராணி சர்வே சந்தோஷ பாகினான்னு சொல்லுவாள். செய்தன் அவன் நினச்சிட்டு பாருங்கோ. எல்லாரும் எப்போ செய்தால் தெரியுமோ? ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு டெலக்ரா வந்தால் அழகாக ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் டீ பார்ட்டி கொடுப்பாள், தோசை வாங்கி கொடுப்பாள், டிஃபன் வாங்கி கொடுப்பாள். ஆபத் காலத்தில் யார் சகாயம் பண்ணுறாள் பார்க்கணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தீர்மானம் பண்ணியிருக்கான்னு வச்சுங்கோ, பல பேர் கண்ணிலேயே பட மாட்டான். ஏன் 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கடன் கொடுன்னு கேட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு கண்ணிலேயே படாமல் இருப்பான். ஜானவாசத்துக்கு டிஃபனுக்கே முன்னாடி வந்து உட்காந்துருவான். ந சர்வே பிராதரஸ்தாதே பவந்தி பரதோபமா மத்விதா வா பிது புத்ராஹ சுஹ்ருதோ வா பவத்விதா. செய்கிதன்னு சொன்னால் ஒன்ன மாதிரி இன்னொருத்தரை பார்க்க முடியாதுடா சொல்லிட்டு அவர் சுக்ரீவானாள். எனக்கு எத்தனையோ நியமங்கள், எத்தனையோ விதமான விரதங்கள் உண்டு. பத்தாஞ்சலி புடம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம். பகவான் ஒவ்வொரு படியாக இறக்கின்னு வந்தான். பத்தாஞ்சலி புடம் தீனம், என் சொன்னதில் அஞ்சலி பந்தத்தோடு வந்து நின்னா போகிறோம். நான் தலையை குறிஞ்சுட்டு அஞ்சலி பந்தத்தோடு நின்னா போகிறோம். அவனை கைவிட மாட்டேன்னாள். அப்படி அஞ்சலி பந்தத்தோடு வந்து நிற்கிறது கூட கூச்சமாக இருந்தது. தீனம், என் செல்லையில் வந்து தலையை குறிஞ்சு நின்னா கூட போகிறோம். அஞ்சலி பண்ணும் கூட அவசியம் இல்லைடா. பத்தாஞ்சலி புடம் தீனம் யாச்சந்தம். அவன் தீனனா தலையை குறித்து நிற்கணும் கூட அவசியம் இல்லை. ராமா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட போறோம். யாச்சந்தம், அது கூட அவசியமில்லை. சரணார்த்தம் ஆகதம். சில பேர் சொல்றதுக்குன்னு வருவான், கிட்டக்க வர விட்டு சொல்றதுக்கு நாக்கு வராது, கொஞ்சம் தயக்கம் வந்துடும். என் சிலர் வந்து நின்னா கூட போறோம். பத்தாஞ்சலி புடம் தீனம். அப்படி இறக்கி வந்தான் கருணாமூர்த்தியான பிரபு ராமன். எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிட மாட்டேன்டா. போய் அழிச்சின் வா. சகிருதேவ பிரபன்னாயே தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்விரதம் மமா. நான் ஒரு விரதம், எனக்கு ஒரு விரதம் உண்டுடா. பகவான் விரதம்னா அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணுவான்னு எல்லாருக்கும் தெரியும். பிதர்வாக்கியத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டுருக்கானே. எனக்கு ஒரு விரதம் உண்டு நாள். என்ன நாள்? பகவத் சிலையில் வர்ற போது 4 நமஸ்காரம் பண்ணணும் சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளை நமஸ்காரம் பண்ணுற போது 4 நமஸ்காரம் பண்ணணும். பரமேஸ்வர நமஸ்காரம் பண்ணுற போது 3 அல்லது 5 பிரதட்சிணத்ரயங்கிருத்வா நமஸ்காரந்து பஞ்சகம் புனఃப்பிரதட்சிணங்கிருத்வா புனர்ஜென்ம நவித்தியதே. பரமேஸ்வரனுக்கு சொல்கிற போது 3 பிரதட்சிணம் பண்ணி 5 நமஸ்காரம் பண்ணி மறுபடியும் ஒரு பிரதட்சிணம் பண்ணினா அவனுக்கு மறுஜென்மாவே கிடையாது அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு சொல்லும் போது, இங்கே நமஸ்காரம் பண்ணுறது அம்பாளுக்கு, மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசனுக்கு, அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணும்போது 4 நமஸ்காரம் பண்ணணும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒருத்தரால் 4 நமஸ்காரம் பண்ண முடியலை. சகிருதேவ பிரபன்னாயே தவாஸ். நான் சிவித்யாக்காராவது 4 நமஸ்காரத்தை 4 பேருக்காக பிரித்து கொடுத்துருவாள். ஆரம்பிக்கிற போது அந்த முதல்ல ஸ்ரீவித்யா மண்டலத்தில் இருக்காளே அவளுக்கு ஒரு நமஸ்காரம். அங்கேருந்து வெளியில் கொண்டு வந்த மகர்ஷிகளுக்கு 2வது நமஸ்காரம். 3வது ஸ்ரீவித்யாராதனம் பண்ணுற அத்தனை மகான்களுக்கும் 3வது நமஸ்காரம். 4வது தன் குருவுக்கு நமஸ்காரம். அப்படின்னு 4ஆக பிரிச்சுருவாள் அந்த 4 நமஸ்காரத்தை கூட. ஆனால் இங்கே ஸ்ரீவிஸ்வ சம்பிரதாயத்தில் வரும்போது பெருமாளுக்கே 4 நமஸ்காரம். 4 நமஸ்காரம் பண்ணணும். அப்படி 4 நமஸ்காரம் பண்ண முடியலை. சகிருதேவ பிரபன்னாயே. ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணால் கூட போகும். அந்த ஒரு தடவோட நமஸ்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணும் தெரியுமா? நாள் சகிருதேவ பிரபன்னாயே தவாஸ்மீதி ஜயாச்சதே. நான் உன்னை சேர்ந்தவன் ராமான்னு அஞ்சலி பந்தத்தோடு அவன் செல்லில் வந்து நின்னாலும் போகிறோம். அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்விரதம் மமா. அவன் எந்த ஜாதி எதில் பிறந்தவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவனுக்கு அபயம் கொடுப்பேன்டான்னு சொன்னாள்.
சர்வபூதேபியான்னா சதுர்த்தியா வச்சா இந்த அர்த்தம். அபயம் சர்வபூதேபியா பஞ்சமி பகுஜனமா வச்சா என்ன அர்த்தம்னாள், என் சரணத்தை வந்து பிடிச்சனோன்னு உலகம் முழுக்க எதிர்த்து நிற்கட்டும், நான் கையிலா கொடுத்து காப்பாற்றுவேன். அபயம் சர்வபூதேபியா ததாம்யே தத் விரதம் மமா, இது என்னோட விரதமாக்கும். விரதம்னா எப்படி அனுஷ்டானம் பண்ணுவோம் தெரியுமே. போய் ஐஸ்வர்வாடான்னாள் சுக்ரீவன் கிளம்ப ஆரம்பித்தான். சுக்ரீவான்னாள் இத்தன்னாடி விபீஷன் நடிச்சிருந்தானே பரியாலோசனை பண்ணியிருக்கோம். சில குடும்பத்தில் சகோதரால் குரல் ஒரே மாதிரி இருக்கும். நீ அங்கே போயிட்டு நாம் விபீஷன் நினச்சிட்டு யோசனை பண்ணோமே, இப்போ உங்கள் பத்னி அபரிச்சிருமோ ராவணன்னா நிற்கிறான்னு சொல்லிட்டு திரும்பி வராதே. விபீஷணோ வா சுக்ரீவே எதிவா ராவணஸ்வயம், என் பத்னி அபரிச்ச ராவணனாக இருந்தாலும் ஐஸ்வர்வாடாசனானாம். சுக்ரீவன் பார்த்தான், இந்த அறகுறையாக அப்படி இருக்கா பாருங்கோ, அவள்கிட்டேருந்து ஒரு லாபம், ஒவ்வொருத்தட்டும் ஒரு லாபம் உண்டு. அது மாதிரி உள்ளவாள் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே பேசிடுவாள், மறைக்க தெரியாது. விபீஷன் பார்த்தான், சுக்ரீவன் பார்த்தான், ஒரேடியா ராமன் அழிச்சிருவான்னு சொல்றதை பார்த்த உடனே பிரியம் ஒரேடியா அங்கே ஏறி போயிடுமோன்னு தோணித்து. அதனால் ராமான்னாள் நான் ஒன்று கேட்டுக்கிறேன் நாள் என்ன தொல்லியோ பவது ராகவா, எங்கிட்டையும் விபீஷன்கிட்டையும் ஒரே மாதிரி பிரியம் வைக்கணும். நீ கூப்பிட்டுவான்னு சொல்ல பார்த்தா அங்கே ஒரே அடியாக ஏறிடும் போல இருக்கே, ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே மாதிரி பிரியம் வைக்கணும். நான் அசடே போய் அழிச்சிருவாடான் நாள். ராமான் நாள் இன்னொரு பிரார்த்தனை நாள் என்ன நாள், இவன் சேர்க்கப்படாதுன்னு குறுக்க விழுந்து மறிக்கிறத விபீஷன் பார்த்துதான் இருக்கான். அவன் உள்ள வந்தவொடனே என்ன பண்ணுவான், இவனை கலப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான். அது மாதிரி இல்லாமல் சகித்வஞ்சுனா எங்க ரெண்டு பேரையும் செய்தாள் அப்படின்னு சொல்லணும்னால் அசடே போய் ஆசீர்வாடான் நாள். அங்கே விபீஷன் பக்கத்துலாம் காத்துட்டு இருக்கான், வாசிப்படிக்கிட்டு ஓடி வந்து நேரடியாக ராமன் காலில் விழலாம். ஆனால் காத்துட்டு இருந்தானாம். ஏன் நாள் பகவானை நேரடியாக அன்றதை விட பகவானுக்கு கைங்கரியம் என்ற பாகவதால் இருக்காளே, மகான்கள் இருக்காளே, அவ மூலமா அண்டினா சீக்கிரம் சேவம் கிடைக்கும்னே காத்துட்டு இருந்தானாம். சுக்ரீவன் வந்து அழிச்சுட்டு போறவனே காத்துட்டு இருந்தாள். சுக்ரீவன் வந்து அழிச்சுட்டு போறவனே அங்கே போய் நமஸ்காரம் என்ற போது என்ன சொன்னான், ராணுஜோ ராவணஸ்யாம் தேன சாப்பியவமானித வர்ற போது கால் கட்டவரில் பார்த்துன்னு வரானாம். பகவத் சந்நிதிக்கு வர்ற போது, மகான்களை பார்க்க வர்ற போது அந்த அளவுக்கு குறிந்துன்னு வரணும். இடுப்புக்கு மேற்பட்ட பகுதி வளைந்திருக்கணும், அந்த அளவுக்கு குறிந்து நிற்கணும். வேதாந்தேஷிக்கு சொன்னாள், அவன் சன்னையில் வந்து குறிஞ்சு நின்றுட்டா அவனதானா முன்னதி, அவன் சன்னையில் நன்னா தலையை குறிஞ்சு நின்றுட்டா உலகத்தில் தலை நிமிந்து நடக்கும்படியா பண்ணுவான் பகவான். அவன் சன்னையில் வந்து அகம்பாவத்தால் அப்படி மாற பார்த்துட்டு இருந்தாள், உலகத்தில் தலை குனியும்படியா பண்ணுவான்னு சொன்னாள் வேதாந்தேஷி சொல்லும்போது. அது மாதிரி பகவத் சன்னிதிக்கு வர்ற போது தன் கால் கட்டவரில் பார்த்துன்னு வரணும். அது மாதிரி வரானாம் விபீஷணன். மகாபாரதத்தில் வர்ற போது இதை விட இன்னும் அதிகமாக சொன்னாள். வைதசிம் மிருத்திமாஸ்ரிதா மகாபாரதத்தில் வைதச சாக்கைனா அதாவது நீர்நொச்சின்னு ஒன்று, அது நதிக்கரையில் முளைச்சிருக்கும். அது என்ன பண்ண தெரியுமோ, ஜலம் வந்ததுன்னா அந்த வேர் மட்டும்தான் பூமியில் இருக்கும், அந்த செடி முழுக்க ஜலத்தை அப்படி தொட்டுன்னு இருக்கும். நீர்நொச்சியை பார்த்தவாளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி மகான்களுடைய சந்நிதியில் இருக்கணும். மகாபாரதத்தில் இன்னும் ஒருபடி மேலே சொன்னாள். வைதசீம் மிருத்திமாஸ்ரிதா வேதத சாக்கியனுடைய குணத்தை பிடிச்சிக்கணும் மகான்கள் சந்நிதியில் வர்றபோது சொன்னாள். அப்படியே கால் கட்டா வரல பார்த்துன்னு வந்து நமஸ்காரம் பண்ணான். மனுஜோ ராவணஸ்யாஹம் தேன சாப்யவமானிதா பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணங்கதா பரித்யக்தா மயா லங்கா மித்ராணி ச தனானி ச பவத்கதம் மே ராஜ்யஞ்சே ஜீவிதஞ்ச சுகானிஜ. நான் ராவணனுடைய தம்பி, அவனால் அவமானப்படுத்தப்பட்டவன், சகலத்தையும் முதலினேன், பத்னியை விட்டேன், புத்திராளை விட்டேன், பந்துக்களை விட்டேன், உங்கள் சரணமே சரணம் நம்பி வந்திருக்கேன்னு சொல்லி பகவத் சரணத்தில் நமஸ்காரம் பண்ணினான். சுவாமி என்ன பண்ணான், கையிலா கொடுத்து தூக்கி லோச்சனாபியாம் விபன்னிவா ரெண்டு கண்ணாலையும் அவனை பார்க்குற மாதிரி அப்படி குளிர்ந்து பார்த்தாளாம். குளிர்ந்த பார்வை தன் மேலே விழுறதுன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் நமஸ்காரம் பண்ணினான். ஒவ்வொரு பக்தியை ராமாயணத்தில் ஒவ்வொருத்தட்டேது காட்டுவாள்.
நமஸ்கார பக்தியை விபீஷன்கிட்டேருந்து காண்பிப்பாள். விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணுறானாம். ரெண்டாம் தடவை நமஸ்காரம் பண்ணினான். கைலா கொடுத்து தூக்கி விபீஷணான், எந்த ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றியோ அந்த ராவணனை வதம் பண்ணி உனக்கு அந்த ராஜ்யத்தை பட்டாபிடியே பண்ணி வைக்கிறேன்டான். உங்க அபிப்பிராயம்னு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணார். மறுபடியும் கைலா கொடுத்து அகத்வா ராவணம் சங்கே சபுத்திர பல பாந்தவம் அயோத்தியாம் ந பிரவேக்ஷாமி திரிபிஸ்தைர் பிராத்ருபிஷபே. ராவண விபீஷணர்கள் எந்த பரதனுக்கு 15வது வருஷம் முதல் நாள் அன்னைக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேனோ ராவணனை வதம் பண்ணி ஒன்ன ராஜா வாக்காமல் அந்த அயோத்திக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன்னா 3 சகோதரால் மேல ஆளபடிக்க சொல்றேன், இது சத்தியம். உங்க நமஸ்காரம் பண்ணார். கைலா கொடுத்து தூக்கினாள். சுக்ரி லட்சணான் பட்டாபிடியம் பண்றேன் என்ன சொல்றது, சமுத்திரா ஜலமானையா சமுத்திரத்தையும் தீர்த்தத்தை கொண்டாடா, இப்பவே பட்டாபிடியம் பண்ணிடுவோம் சொல்லி ஏவ முக்தஸ்து சௌமித்ரி அபியஷிஞ்சத்விபீஷணம் மத்தியே வானர முக்கியானாம் ராஜானம் ராமசாசனாது. அக்கைக்கு இப்படி போகிறோம் தெரியலை, எத்தனையோ காரியங்கள் பாக்கி இருக்கு. அக்கறையில் இருக்க லங்கைக்கு இங்கே விபீஷனுக்கு இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டாராம் பிரபு. தத்பிரசாதம் தூ ராமசேனாள் வால்மீகி. குரங்குகள்லாம் எகிரி எகிரி குதிக்கிறதாம். ஏன் நாள் குரங்கள் பார்க்குற 2வது பட்டாபிஷேகம் இது. முதல் பட்டாபிஷேகம் சுக்ரீவ பட்டாபிஷேகம், 2வது பட்டாபிஷேகம் விபீஷண பட்டாபிஷேகம். ஆனால் இந்த ரெண்டும் மடுவுக்கு மலைக்குமா வித்தியாசம் இருக்காம். முதல் பட்டாபிஷேகத்தில் எக்ரிமெண்ட்டு, இன்னும் பண்ணால் அவர் இல்லை பண்ணோம்னா ஒப்பந்தம் கையெழுத்து. அப்படி பண்ணிட்டதுக்கப்புறம் முதல் தடவை குத்து வாங்க விட்டு அப்புறம் எம்பாடுன்னு பட்டாபிஷேகம். இங்கே விபீஷணன் ராஜ்யத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. ரட்சிஷ்யா மீதி பாவா, நீ ரட்சிப்பான்ங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த நிலையில் இருக்கிற விபீஷனுக்கு